எக்ஸசைஸ் 3.3ல ஃபர்ஸ்ட் சம்ல ஸோ நமக்கு வந்து ஒரு சமன்பாடு கொடுத்துருக்காங்க. அது வந்து முப்படி பல்லுறுப்புக்கோவை சமன்பாடு. ஏன்னா பவர் வந்து கியூப்ல இருக்கு. இந்த சமன்பாட்டின் மூலங்களில் இரண்டின் கூட்டுத்தொகை 0 எனில் சமன்பாட்டின் தீர்வு காண்க. ஸோ பொதுவாக நமக்கு முப்படி சமன்பாட்டோட மூலங்கள் எத்தனை இருக்கும்? ஆல்ஃபா, பீட்டா, காமா. இப்போ இதில் நமக்கு a equal to 2, b equal to -1, c equal to -18, d equal to 9. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க? இரண்டின் மூலங்களில் இரண்டின் கூட்டுத்தொகை. ஸோ அப்போ ஆல்ஃபா பிளஸ் பீட்டா இதோட கூட்டுத்தொகை எவ்வளவு? 0 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை வச்சுதான் நம்ம இந்த சமன்பாட்டுக்கு தீர்வு கண்டுபிடிக்கணும். இப்போ நமக்கு நார்மலா பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா ஈக்குவல் டு -b/a. அதாவது -1/2 ஈக்குவல் டு 1/2. நெக்ஸ்ட் ஆல்ஃபா பீட்டா பிளஸ் பீட்டா காமா பிளஸ் ஆல்ஃபா காமா ஈக்குவல் டு c/a. ஸோ -18/2 ஈக்குவல் டு -9. நெக்ஸ்ட் ஆல்ஃபா பீட்டா காமா -d/a -9/2. இப்போ இது வந்து ஃபர்ஸ்ட் சமன்பாடுன்னு எடுத்துக்கலாம். இது செகண்டு. அப்பதான் எதுலையாவது அப்ளை பண்ணும்போது நமக்கு ஐடென்டிஃபை பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா பீட்டா வந்து நமக்கு 0. இதை எடுத்துட்டு வந்து நம்ம என்ன செய்யலாம்? ஈக்குவேஷன் 2ல அப்ளை பண்ணலாம். ஆல்ஃபா பிளஸ் பீட்டா ஈக்குவல் டு 0வை சமன்பாடு 2ல் பிரதியிட நமக்கு என்ன இருக்கு? செகண்ட் ஈக்குவேஷன் என்னது? 1/2 இதுதான். இப்போ இதுல நம்ம 0 பிளஸ் காமா ஈக்குவல் டு 1/2. அப்போ நமக்கு காமா ஈக்குவல் டு என்னது? 1/2 கிடைச்சிருக்கு. இப்போ இந்த காமா ஈக்குவல் டு 1/2வை நம்ம காமா ஈக்குவல் டு 1/2வை சமன்பாடு 3ல் பிரதியிட, அதாவது ஆல்ஃபா பீட்டா பீட்டா காமா ஆல்ஃபா காமா ஈக்குவல் டு -9. இப்போ ஆல்ஃபா பீட்டா பீட்டா காமாக்கு பதிலாக 1/2 ஈக்குவல் டு -9. இப்போ ஆல்ஃபா பீட்டா 1/2வை காமனாக எடுத்துட்டோம்னா ஆல்ஃபா பிளஸ் பீட்டா. ஏற்கனவே நமக்கு ஆல்ஃபா பிளஸ் பீட்டா வந்து என்ன தெரியும்? 0. ஸோ அப்போ ஆல்ஃபா பீட்டா பிளஸ் 1/2 இன்ட்டு 0 ஈக்குவல் டு -9. இப்போ நமக்கு என்ன வந்துடும்? ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் டு -9. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஆல்ஃபா பிளஸ் பீட்டால ஆல்ஃபா இங்கிட்ட வச்சுட்டு பிளஸ் பீட்டா நமக்கு என்னது? மைனஸ் பீட்டா ஆயிடும். அப்போ ஆல்ஃபாவுக்கு பதிலாக மைனஸ் பீட்டா போடலாம். இப்போ ஆல்ஃபாவுக்கு பதிலாக மைனஸ் பீட்டா போடலாம். இன்ட்டு பீட்டா ஈக்குவல் டு -9. ஸோ மைனஸ் பீட்டா ஸ்கொயர் ஈக்குவல் டு -9. இப்போ இந்த மைனஸும் மைனஸும் கேன்சல் ஆகிடும். ஸோ பீட்டா ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் √9. இப்போ வந்து நம்ம 9 வந்து நம்ம வர்க்கப்படுத்தினோம்னா 3 கிடைக்கும். ஸோ இப்போ பீட்டாவோட வேல்யூ என்னது? +3 அல்லது -3. இப்போ காமா கண்டுபிடிச்சிட்டோம் 1/2. இப்போ பீட்டாவும் நமக்கு இங்கே இருக்கு. இப்போ இதை வச்சு நம்ம என்ன செய்யலாம்? ஆல்ஃபா கண்டுபிடிக்கலாம். ஆல்ஃபா கண்டுபிடிக்க ஃபர்ஸ்ட் பீட்டா ஈக்குவல் டு 3, ஆல்ஃபா பிளஸ் பீட்டா ஈக்குவல் டு 0. இதில் பீட்டாக்கு பதிலாக 3 போட்டோம்னா ஆல்ஃபா ஈக்குவல் டு -3. இப்போ பீட்டா ஈக்குவல் டு -3 எடுத்தோம்னா ஆல்ஃபா பிளஸ் பீட்டா ஈக்குவல் டு 0. இப்போ பீட்டாக்கு பதிலாக -3. இப்போ ஆல்ஃபா ஈக்குவல் டு என்னது? 3. ஸோ நமக்கு therefore
சமன்பாட்டின் தீர்வுகள். ஸோ ஆல்ஃபா இருக்கு, பீட்டா இருக்கு, காமா வந்து என்ன கண்டுபிடிச்சிருந்தோம் 1/2. இப்போ இந்த பீட்டால -3ல ஆல்ஃபா என்ன கிடைச்சது +3. ஸோ ஆல்ஃபால -3ல பீட்டால 3. ஸோ -3 3 1/2. அல்லது நம்ம ஆல்ஃபால வந்து +3 இருக்கு, அதாவது இது எப்படி எழுதலாம்னா ஆல்ஃபால வந்து +3 இருக்கு -3 இருக்கு, அப்போ +or-3. பீட்டாலே நமக்கு +or-3, 1/2. ஸோ இங்கே நமக்கு முப்படி பல்லுறுப்புக்கோவை சமன்பாடு கொடுத்துருக்காங்க. -36x² + 44x - 16 = 0. இங்கே நம்ம a = 9, b = -36, c = 44, d = -16. என்ன சொல்லியிருக்காங்க, மூலங்கள் கூட்டுத்தொடரில் அமைந்தவை எனில் சமன்பாட்டை தீர்க்க. ஸோ நமக்கு கூட்டுத்தொடர்னாலே தெரியும், a - d a + d. இப்போ இதை வந்து நம்ம ஆல்ஃபா பீட்டா காமான்னு எடுத்துக்கிறோம். ஸோ முப்படி பல்லுறுப்புக்கோவையில் ஆல்ஃபா + பீட்டா + காமா = a - d + a + d = -b/a. ஸோ -d + d கேன்சல் ஆகிடும். 3a = -36/9. ஸோ 3a = 36/9. 3a = என்னது 4. அப்போ a = என்னது 4/3. இப்போ நெக்ஸ்ட் ஆல்ஃபா பீட்டா காமா = -b/a இருக்கா, அதே மாதிரி a - d a + d. இப்போ இது ரெண்டை மட்டும் மல்டிப்ளை பண்ணலாம், a² - ad. அடுத்து இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னா a³ + a²d - a²d - ad². ஸோ இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். அப்போ a³ - ad². இந்த ஏவை காமனாக எடுத்துட்டோம்னா a - d². சரி, a² - d². இப்போ a நம்ம ஏற்கனவே என்னது 4/3 கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த ஏவை எடுத்துட்டு வந்து இதுக்கு வந்து -d/a வந்து எழுதிப்போமா. அப்போ -16/9. இப்போ மைனஸ் கேன்சல் ஆயிடுச்சுன்னா +16/9. ஸோ இதை கேன்சல் பண்ண முடியுமா? ஸோ அப்படியே தான் நம்ம வச்சுக்கணும். அடுத்தது ஏக்கு பதிலாக நம்ம 4/3 அப்ளை பண்ணோம்னா 4/3 the whole square minus d² = 16/9. ஸோ 4/3 இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 4/3 லிங்க்ல இருக்கு, இது இங்கிட்ட டிவைட்ல கொண்டு போகணும். 16/9 minus d² = 16/9. நமக்கு அங்கிட்டு போகும்போது 3/4 மாறிடும். ஸோ இதை கேன்சல் பண்ணோம்னா 16/9 minus d² = 4/3. இப்போ 16/9 minus 4/3 plus d². இங்கே LCM எடுத்தோம்னா 16 minus 12 = d². 4/9 = d². ஸ்கொயர்டு அங்கிட்டு நம்ம ரூட்டாக மாற்றணும்னா √4/9 plus or minus = d. அப்போ d = plus or minus 2/3. இப்போ நமக்கு ஏயும் இருக்கு டியும் இருக்கு. சமன்பாட்டை தீர்க்க. அப்போ நம்ம என்ன செய்யணும், a - d a + d. இப்போ a வந்து 4/3, a = 4/3,
d equal to plus or minus 2/3. இப்போ a equal to 4/3யும் d equal to plus 2/3 இதில் அப்ளை பண்ண போகிறோம். 4/3 minus 2/3, 4/3, 4/3 plus 2/3. இப்போ இங்கே என்ன வந்துடும்? 2/3, 4/3, 6/3. கேன்சல் பண்ணோம்னா 2/3, 4/3, 2. Next a equal to 4/3, d equal to minus 2/3. 4/3 minus minus 2/3, 4/3, 4/3 minus 2/3. So இங்கே minus into minus plus ஆயிடும். அப்போ 6/3, 4/3, 2/3. இந்த 3யும் 6ம் கேன்சல் பண்ணோம்னா 2, 4/3, 2/3. அப்படியே அதோட ரிவர்ஸ் ஃபார்முலாவில் வரும். இப்போ இங்கே வந்து லாஸ்ட் 2 இருக்கா, இங்கே ஃபர்ஸ்ட் 2 வந்துடுது. ஸோ இதுதான் நமக்கு என்னது? சமன்பாட்டின் தீர்வுகள்.